ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மேங்களூர் தாவை அப்படின்னா தால் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நாம் இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒன்பே ஒன்றா எல்லாமே எண்ணெயில் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நாம் இது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இது கூட சின்ன நறுக்கி வச்சுருக்கூட சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சமைக்கும்போது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இது கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் இன்னும் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். எரிப்பு கொஞ்சம் கூட சேர்க்கணும் விருப்பம் இருந்தால் மட்டும். அடுத்து நான் இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து 3 வாட்டி நல்ல தண்ணியில் அலசினதுக்கப்புறமா இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இது நாம் குக்கரில் பொதுவாக பருப்பு வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்த பருப்புலேருந்து கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு கல் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையில்லை. மஞ்சள் தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். குக்கரில் ஒரு 4 அல்லது 5 விசிலே இது நல்லா வெந்துடும். குக்கரில் 5 விசில் வந்துருச்சு. இதில் உள்ள கேஸ் எல்லாமே வெளியே போயிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் செய்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்து செட் ஆகியிருக்கு. தண்ணியும் கரெக்டாக இருந்திருக்கு. இது நாம் இந்த பாசிப்பருப்பு நல்லா உடையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். பாசிப்பருப்பு நல்லாவே வெந்திருக்கனால சீக்கிரமாகவே இந்த ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்குனீங்கன்னாலே நல்லா கலந்து வரும். எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு. இனி நாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இனி நாம் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 வற்றல் மிளகாய் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இது நாம் கிரேவி கூட சேர்த்துக்கலாம். தால் கறி கூட சூடாக இருக்கக்கூடிய இந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தால் கறி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த தால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்றாங்க, கண்டிப்பாக 3 சப்பாத்தி சாப்பிடாமல் விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.